ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பான்ல ஒரு கடல் இருக்கு. அங்க போன கப்பல்கள் எல்லாம் திரும்ப வரவே இல்லை. அதுதான் டெவில் சீ. இது பசிபிக் ஓஷன்ல இருக்கு, ஜப்பானுக்கு பக்கத்துல. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டிராகன்ஸ் ட்ரையாங்கிள். பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இது இன்னொரு மர்மமான இடம். வருஷக்கணக்கா இங்க போன கப்பல்கள், ஃபிளைட்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆயிடுச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சிக்னல் சடனா போயிருச்சு, கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு, அப்புறம் ட்ரேஸ் கிடைக்காம காணாம போயிட்டாங்க. 1950ல ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு ரிசர்ச் ஷிப் அனுப்புனாங்க. என்ன ஆச்சு, ஏன் காணாம போனாங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு ஷிப் அனுப்புறாங்க. ஆனா ஷாக்கிங் என்னன்னா, அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற ஷிப்புமே காணாம போயிருச்சு. இதுக்கு பல தியரிஸ் இருக்கு. கடலுக்குள்ள வால்கனோ ஆக்டிவிட்டி நடக்குது, மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, சடன் ஸ்டார்ம்ஸ்னால இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா, இந்த ஏரியால நேச்சுரல் ஆக்டிவிட்டி அதிகம்னு, அதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். ஆனா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இன்னுமே இல்ல. சோ டெவில் சீ ரியல் டேஞ்சரா இல்ல எக்ஸாஜரேஷனா? ஆன்சர் கிளியரா இல்ல. ஆனா இந்த இடம் இன்னும் ஒரு மர்மமான இடமா தான் இருக்கு.